எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாய்பாபா பிரசாதம் சீரீஸில் பார்க்க போகிறது வந்துட்டு அவல் மிக்சர் சிவ்டான்னு சொல்லுவோம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதுக்கோ இது ஒரு அருமையான ரெசிபிங்க. இதுக்கு முதல்ல வந்துட்டு எண்ணெயில் கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு. இல்லை உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பம்ப்கின் சீட்ஸ் இல்லை சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் நீங்கள். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து அந்த உலர்ந்த திராட்சை நல்லா உப்பி வர அளவுக்கு வந்துட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நல்ல திக் அவல் வெரைட்டி கிடைக்கும் இல்லையா, அது நான் சேர்த்துருக்கேன். எனக்கு என்னமோ இந்த ரெசிபிக்கு வந்து இந்த மெல்லிஸ் தின் வெரைட்டியை விட திக் வெரைட்டி போகா சேர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து சிகப்பவலும் யூஸ் பண்ணலாம். அது பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு புளிப்பு தன்மைக்கோசரம் வந்து சிட்ரிக் ஆசிடுன்னு சேர்ப்பாங்க. எல்லா கடையிலையுமே அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்கிட்ட அன்றைக்கி இல்லை. அதனால் நான் இங்கே யூஎஸில் வந்துட்டு ட்ரேடர் ஜோஸில் வந்துட்டு சிப்போட்லே சில்லி லைம் சீஸ்னிங்னு கிடைக்கும். அது வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு தன்மை கொடுக்கும். கூடவே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகனட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொப்பரி கிடச்சி உங்களுக்கு கொப்பரியோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காவை ஒமிட் பண்ணிக்கலாம் நீங்கள். அது போட்டு நல்லா வறுத்து அது மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. கிறிஸ்பியான சிவ்டா வந்துட்டு ரெடி. நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.